வணக்கம் மக்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புறேன். நான் தான் உங்க அபிஷேக். இன்னைக்கு ஒரு சூப்பரான இடத்துக்கு வந்திருக்கோம். எங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட். கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு புது பஸ் வந்து நம்ம எம்டிசி லான்ச் பண்ணியிருக்காங்க, லோ ஃப்ளோர் பஸ். அதை பற்றி தான் வந்து இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதோட டீட்டெயில்ஸ் வந்து எல்லாமே நான் வந்து உங்களுக்கு போக போக சொல்கிறேன். வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. மக்களே, நம்ம வந்திருக்க இந்த கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டில் பார்த்தீங்கன்னா இந்த வெளியூருக்கு போகிற பஸ்லாம் வந்து கொஞ்சமாக தான் ஆப்ரேட் ஆகுது. ஆனால் வந்து நம்ம சிட்டிக்குள்ளே போகிற பஸ் பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ரேட் ஆகுது. நம்ம புது பஸ்ஸில் எந்த ரூட்டில் ட்ராவல் பண்ண போகிறோம்னா 104C கோயம்பேடுலேருந்து கிளம்பாக்கம் வரைக்கும் போதும் மக்களே. அதில் தான் வந்து இன்றைக்கி நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம், ஃபுல் ஜேர்னி. A few minutes later. மக்களே, ஒரு வழியாக நம்ம பஸ் வந்துருச்சு மக்களே. இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணியிருந்தோம், ஒரு பஸ்ஸுமே வரல. வந்தாங்கன்னா ஒன்றா தான் வராங்க போல, பேரா 2 பஸ் அட் அ டைம். ட்ராவல் பண்ணுற பஸ்ஸுக்கு சரியான டிமாண்ட் மக்களே. வந்த கொஞ்ச நேரத்தையே ஃபுல் ஆயிடுச்சு. அப்படியே வாங்க எக்ஸ்டீரியர் ஷாட்ஸ் பார்த்துலாம். போகலாமா? இந்த பஸ்ஸோட ஃபேர் பார்த்தீங்கன்னா நம்ம கோயம்பேடுலேருந்து கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டுக்கு நார்மலாக டீலக்ஸ் பஸ்ஸில் எவ்வளோ சார்ஜ் பண்ணுவாங்களோ அவ்வளோதான் மக்களே. 37 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் 1000 ரூபா மதிப்புள்ள மந்த்லி டிக்கெட் எடுத்தாலும் இதில் ட்ராவல் பண்ணலாம். நம்ம ட்ராவல் பண்ணுற பஸ் பார்த்தீங்கன்னா கோயம்பேட்டிலேருந்து மதுரை வாயில் போரூர் போயிட்டு போரூர் பைபாஸ்லேருந்து அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போய் வண்டலூர், கடைசியாக பார்த்தீங்கன்னா நம்ம கிளம்பாக்கம் பஸ் 1 hourல ரீச் ஆகுது மக்களே. இந்த பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமமாக 80ல கவர் பண்ணுறாங்க ஸ்பீடு. பஸ்ஸோட சஸ்பென்ஷன் பற்றி சொல்லியே ஆகணும்.
பள்ளமேட்டுலலாம் அப்படியே போகும்போது அப்படியே ஸ்மூத்தாக போகுது மக்களே. எந்த ஒரு ஷேக்கு எந்த ஒரு அதிர்வும் இல்லை. அப்படியே ஸ்மூத்தாக இன்ஜின் கூட பேக் சைடில் இருக்கனால ஃப்ரண்ட்டில் வந்து அப்படியே சைலண்ட்டாக இருக்குது மக்களே. அப்படியே இந்த பஸ்ஸோட ஃபீல் அப்படியே ஒரு வால்வோ பஸ்ஸில் போகிற மாதிரியே இருக்குது மக்களே. வாவ், ஒரு சூப்பரான பஸ்ஸில் ஒரு சூப்பரான ட்ராவல். நைஸ். வாசுதேவன், இந்த வண்டி இப்போ எவ்வளோ நாளாக ஓட்டுறீங்க? நான் ஒரு 3-4 நாளாக ஓட்டுறீங்க. சூப்பர்ண்ணா. எப்படி இருக்கு இப்போ நீங்க அந்த பஸ்லாம் ஓட்டியிருப்பீங்க இல்லையா? அந்த பஸ்ஸுக்கும் இந்த பஸ்ஸுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? அந்த வண்டி எல்லாம் பாத்தீங்கன்னா கீரை போட்டு ஓட்டணும். அதெல்லாம் இப்போ இதெல்லாம் ஆட்டோமேட்டிக் சிஸ்டம் ஃபுல்லாவே. நம்ம நார்மலா கீர் போட வேண்டியது இல்லை, கிளச்சு கிடையாது. நல்லா அருமையான மக்களுக்கு வந்து தாழ்தள பேருந்து மாதிரி, அதாவது ஏர் ஃபிஷன்ஸ்ல ஏறும் இறங்கும். அதாவது பள்ளமேட்டில் இருந்தாலும் தெரியாத அளவுக்கு நல்லா போகும். இந்த வோல்வோ பேருந்துகள் மாதிரி இருக்கா? வால்வோ பஸ்ஸுக்கு இணையான இருக்கு. ஓகேண்ணா. உங்களுக்கு வந்து கம்ஃபர்டபுளா இருக்கா ஓட்டுறது? ஓகேண்ணா, சூப்பர்ண்ணா, தேங்க்ஸ். இந்த புதுசா வந்திருக்க எம்டிசி பஸ்ஸோட டிரைவர்னா இருக்காங்க. நீங்க மற்ற கீர் பஸ் ஓட்டிருப்பீங்க, இது வந்து ஆட்டோமேட்டிக். உங்களுக்கு அதுக்கும் இதுக்கும் என்னென்ன வித்தியாசமா தெரியுது? கார்ல ஓட்டுவதற்கு கடினமாக இல்லை. மெத்தட் வந்து கீர் கிளச்சு இல்லாம ஓட்டுறதுக்கு ஆட்டோ மிஷின் வந்து ரொம்ப பொருத்தப்பட்டதால வந்து சொகுசா இருக்கு ஓட்டுவதற்கு. மக்களே, நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி இன்ஜின் வந்து இதுக்கு பேக் சைடில் தான் கொடுத்துருக்காங்க. இந்த வால்வோ ஸ்கேனியா அந்த மாதிரி. இதோட சவுண்டு கேளுங்களேன், BS6. இந்த பஸ்ஸுக்கு பாடி பில்டிங் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா விஸ்வான்னு ஒரு குரூப் மக்களே. சேஸ் வந்து அசோக் லேலாண்ட் தான், பாடி பில்டிங் வந்து விஸ்வா. இந்த பஸ்ஸில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்க மக்களே, 12 மீட்டர் நீளமுள்ள பின்புற இன்ஜின் பேருந்து. இந்த லோ ஃப்ளோர் பஸ் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக கோயம்பேடு டு கிளம்பாக்கம், அப்புறம் வந்து கூடுவாஞ்சேரி டு கிளம்பாக்கம் அந்த ரூட்டில் தான் வந்து நிறையா ஓடிட்டுருக்கு மக்களே. மற்ற இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 பஸ்ஸு தான் மக்களே ஓடிட்டுருக்கு. மக்களே, இந்த புது பஸ்ஸில் என்னென்ன அமெனிட்டிஸ் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம் வாங்க.
ஃபஸ்ட்டு என்னது பார்த்தீங்கன்னா இந்த பஸ்ஸோட ஃப்ரண்ட்லேயும் பேக்லேயும் வந்து பெரிய கதவு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பஸ் ஓட்டுற டிரைவருக்கு சீட் வந்து லெதர் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து ஸ்டேரிங் வீல் வந்து ப்ராடாக கொடுத்துருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த பஸ் வந்து ஃபுல்லாகவே வந்து ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன், அதாவது கீர் வந்து மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை, ஆட்டோமேட்டிக்காக மாறிக்கும். அப்புறம் வந்து ஃபயர் எக்ஸ்டிங்விஷன் மூளைக்கு கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து சிசிடிவி கேமரா ஃபெசிலிட்டிஸும் கொடுத்துருக்காங்க மக்களே. அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த பஸ் நம்பர் இந்த பஸ்ஸோட ரூட்டில் வந்து ஃப்ரண்ட்டில் ஒரு டிஸ்பிளேல வந்து காமிக்கும் மக்களே. இந்த டோர் ஓப்பன் ஆகும்போது மேலே சைரனோட சேர்த்து இந்த டோர் ஓப்பன் ஆகும் மக்களே. அதுக்கப்புறம் 2 டோராண்டியும் இந்த மாதிரி எமர்ஜென்சி பட்டன் இருக்கும். அதில் வந்து ஸ்டாப்னு அந்த பட்டன் அழுத்தினீங்கன்னா ஃப்ரண்ட்டில் அலாரம் அடிக்கும் மக்களே, டிரைவர் பக்கத்தில். அது ஒன்று இருக்குது. அப்புறம் வந்து எமர்ஜென்சி எக்ஸிட்ஸ் வந்து 2 இருக்குதுன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. இந்த சைடு நோ ஸ்மோக்கிங் ஸ்டிக்கரும், அப்புறம் ப்ரையாரிட்டி சீட்ஸ், ஹேண்டிகேப், அப்புறம் ப்ரெக்னென்ட் அந்த மாதிரி லேடிஸ்களுக்கு போட்டிருப்பாங்க. அப்புறம் ஃப்ரண்ட்டில் வந்து இந்த மாதிரி ஒட்டியிருப்பாங்க மக்களே 2 ஹேண்டிகேபுக்கு. அதுவும் இல்லாமல் இந்த பஸ்ஸில் ஹைலைட்டான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபோல்டபுள் ரேம்ப் தான் மக்களே. சப்போஸ் யாராவது வந்து வீல் சேரில் வந்தாங்கன்னா அந்த ரேம்ப் வந்து தூக்கி ஃப்ளிப் பண்ணி வந்து தரையில் படுற மாதிரி செங்குத்தாக வச்சுப்பாங்க. அப்படியே வீல் சேரில் வந்து அப்படியே ஏற்றிட்டு போவாங்க மக்களே. இந்த பஸ்ஸில் டோட்டலாக 35 சீட்ஸ் இருக்குது. இந்த சீட்ஸ் எல்லாமே 2:2 சீட் கான்ஃபிகரேஷனில் லெதரில் கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து பின்னாடி தூக்கி போடாமல் இருக்கிறதுக்கு சீட் பெல்ட்டும் கொடுத்துருக்காங்க மக்களே சில சீட்டில். மக்களே நம்ம பஸ்ஸு பார்த்தீங்கன்னா வந்து ஆன் டைமாக நம்ம கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் ரீச் பண்ணிட்டாங்க. எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு சொல்லிட்டேன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி மோர் ட்ராவல் டீட்டெயில்ஸ் வேணால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதோட நெக்ஸ்ட் ஒரு நல்ல விலாகில் சந்திக்கிறேன். பாய் மக்களே.